ஆமென். நான் முடியாது அப்படின்னு நான் நினைக்கும் போது என்னை கொண்டு எவ்வளவு பெரிய காரியத்தை வேணாலும் என் ஆண்டவரால செய்ய முடியும், செய்ய முடியும். என் கையில அதுக்கு எல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு அதுக்குரிய சூழ்நிலை எல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் என்னை கொண்டு செய்யணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னார். அவர் என்னை கொண்டு செய்ய நினைத்ததை எதுவும் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. ஒண்ணுமே இல்லைன்னாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 5000 பேர் புருஷர்கள் மட்டும் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்கிறதுக்கு 2 மீனையும் 5 அப்பத்தையும் கொண்டு தானே கர்த்தர் அத்தனை பேரை போஷிச்சாரு. என் தேவன் 12 கூட நிறைய மிச்சம் எடுத்தார்ல, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஏன் செய்ய மாட்டாரு? ஆமென். அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எது ஆண்டவருக்கு பிடிக்கும்னா பலவீனமானவைகளை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கட்டுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களையும் என்னையும் கொண்டு அவர் பயன்படுத்துவது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அவருடைய கரத்துல இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சமூகத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்காக எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் என் இருதயத்துல ஒரு நல்ல வார்த்தையை வச்சார். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆமென். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஹல்லேலூயா 42ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அவர் நெரிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 23வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நெரிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். அவர் நெரிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. விசேஷமா இந்த வசனம் ரொம்ப ஆறுதலான ஒரு வசனம். வேதம் சொல்லுது, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நெரிந்த நாணலை முறியாதவர். பொதுவா இந்த நாணல் அப்படின்றத நீங்க நிறைய ஆத்தோரங்களில் நீங்க பார்க்க முடியும். இந்த நாணல் என்கிற செடி ஆத்தோரங்களில் நிறைய இருக்கும். இந்த செடி என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் பார்க்கிற செடி கிட்டத்தட்ட ஒரு 6 அடி உயரத்திற்கு வளர்ந்திருக்கிற செடியை நம்ம பார்த்திருப்போம். ஆனா சில நாணல் செடி பாத்தீங்க அப்படின்னா